ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை சினிமா கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் இந்த செக்மெண்ட்டில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். அப்படி பார்த்து வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி மை சினிமா கலெக்ஷன் எபிசோடில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா 2007 வந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான வேல், அந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி மை சினிமா கலெக்ஷன் எபிசோடில் பார்க்க போகிறோம். வேல் தமிழ் சினிமாவுடைய ஒரு ஆல் டைம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஃபிலிம் சொல்லலாம். இந்த படத்தை ஹரி அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் சூர்யா, அசின், கலாபவன் மணி, வடிவேல் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இது எனக்கு பிடிச்ச ஒரு ஆல் டைம் ஃபேவரட் மூவி சொல்லுவேன் இந்த வேல். இந்த படம் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஸோ அதனாலேயே எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே எனக்கு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நிறையா பார்ப்பேன். ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்டில் அந்த ஒரு இதில் இருக்கிறதுனால எனக்கு இந்த வேல் படமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்து ஹரி. பொதுவாகவே எனக்கு ஹரி படங்கள்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி அவர் படத்தில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அண்ட் டைலாக் ரைட்டிங் ரெண்டுமே சூப்பராக இருக்கும், சும்மா ஃபயராக. ஸோ அதனாலே ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே ஹரி தான். ஸோ சூப்பராக இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய பாட்டுங்களுக்குமே அவர் லிரிக்ஸ் எழுதிப்பார், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படம் நவம்பர் 8 நவம்பர் 2007 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அழகே தமிழ் மகன் விஜயோட இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பட் கம்பேரபிள் வேலை விட அழகே தமிழ் மகன் பார்க்க அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்காது. அண்ட் அதே மாதிரி அழகே தமிழ் மகன் ஒரு பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம். ஆனால் வேல் ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படம். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் இந்த வேல். நம்ம இந்த வேல் படத்தை நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த படத்தை மொதல் டிவியில் பார்த்தீங்களா இல்லை தியேட்டரில் பார்த்தீங்களான்னுட்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த படத்தை தியேட்டர்ஸில் பார்க்கல, டிவியில் தான் பார்த்தேன். 2007 தீபாவளி டைமில் இந்த படம் வந்துச்சு. ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து அழகே தமிழ் மகன் அந்த படத்துக்கு தான் போனோம். ஸோ வேல் படத்துக்கு தியேட்டரில் போய் பார்க்கல. பட் இந்த படம் டிவியில் போடும்போது, கலைஞர் டிவியில் போடும்போது இந்த படத்தை பார்த்தோம். ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னு சொல்லுவேன் வேல். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த படத்தை முதல் டிவியில் பார்த்தீங்களா இல்லைன்னா தியேட்டர்ஸில் பார்த்தீங்களா அன்னிட்டு உங்களுடைய இதை கீழே கான்வர்சேஷன் தெளிவுபடுத்துங்க. ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. நம்ம இந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துருப்போம். இந்த படத்தை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் 2 சூர்யா அண்ணன் தம்பின்னுட்டு சின்ன வயசுலேயே ஒரு சூர்யா வந்து காணாமல் போயிடுவார். ஸோ பல வருஷம் கழித்து இன்னொரு சூர்யா அந்த சூர்யாவை பார்க்குறப்போ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஹோல் ஸ்டோரியாகவே இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி எமோஷ்னல் ட்ராமா மூவிக்கு எந்த ஒரு ஸ்டோரி லைன் எடுத்தால் சூப்பராக இருக்குமோ அதுக்கான ஒரு லைன் தான் இந்த படம். ஸ்டோரி வைஸாகவும் சரி, ஓவரால் மேக்கிங் வைஸாகவும் சரி, இந்த படம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, ப்ரெசண்ட் இந்த டைம்லைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ஃபேமிலி எமோஷ்னல் மூவிஸ் வர்றதில்லை. அதுக்கு முக்கியமான காரணம், இப்போ அந்த மாதிரி படங்கள் எடுத்தால் பார்க்க ஆளுங்க இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக எடுக்கிறதுக்கு நல்ல டைரக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லலாம்.
ரீசெண்டாக வந்து நம்ம சிறுத்தை சிவா அவர் வந்து அண்ணாத்த அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருந்தார். அந்த படமே ஒரு ஃபேமிலி எமோஷ்னல் ட்ராமா மூவி தான். பட் அந்த படத்தில் எமோஷ்னல் என்ற ஒரு விஷயம் ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகலை. ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. பட் நமக்கு எந்த அளவுக்குமே வந்து அந்த கனெக்ஷன் ஏற்படலை. ஸோ அதனால தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஃப்ளாப் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி நிறைய ஃபேமிலி மூவிஸ் வருது. பட் அதில் எல்லாமே எமோஷன் அந்த ஒர்க்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. பட் அந்த படத்தில் அந்த எமோஷன்ன்றது நல்லா ஒர்க் ஆச்சு. அதனால தான் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆச்சு. ஸோ அதான் சொல்கிறேன், அப்போது இருந்த படங்கள், அப்போ இருந்த அந்த இது ஆனது இப்போ வர அந்த ஃபிலிமோ இதுக்கு இல்லை. ஸோ அதனாலேயே மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ஜானர்ஸ் மூவிஸ் வந்து மறந்துடுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி படங்கள் தான், ஃபேமிலி ட்ராமாஸ் மூவிஸ் தான் வரும். எல்லா டைப்ஸ் மூவிஸுமே வரும் அந்த டைமில். முக்கியமாக 2007 அந்த பீரியட் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவின் கமர்ஷியல் உச்சம் சொல்லலாம். இந்த இயரில் ரிலீஸ் ஆன எல்லா ஹீரோஸுமே எல்லா படமே ஹிட்டு. ஸோ 2007 சிவாஜி படம் வந்துச்சு, அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. சூர்யாவுக்கு வேல் படம் ஹிட்டு, விஜய்க்கு போக்கிரி ஹிட்டு, அஜித்துக்கு பில்லா ஹிட்டு. ஸோ இப்படி ஒவ்வொரு ஹீரோஸுமே இந்த படம் இந்த மாதிரி இந்த டைமில் வந்த 2007 வந்த படங்கள் எல்லாமே வெற்றி படமாக தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2007 பற்றி உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த படத்தில் சூர்யா அவருடைய ஆக்டிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு சிட்டியில் இருக்கிற அந்த வாசுன்ற கேரக்டருக்கும் அண்ட் வேல் அப்படின்ற கேரக்டர் வில்லேஜில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கும் அந்த பாடி லாங்குவேஜ், பேசுகிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பார் சூர்யா. அண்டு சூர்யா தாண்டி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து, ஈவன் சூர்யாவை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து கலாபவன் மணி. ஸோ அவருடைய கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆனது இந்த படத்தில் தாறுமாறாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் கலாபவன் மணி. ஸோ அந்தளவுக்கு பிடிக்கும் அவரை, அவருடைய ஆக்டிங், அந்த அந்த ஒரு இது ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அந்த குடும்பத்தை எப்படியாச்சும் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறின்றது அவருக்கு இருக்கும். ஈவன் அந்த ரயில்வே ட்ராக்கில் அவர் கால் மாட்டிக்கும், அவர் சாவாருன்றதை விட என்னோட சேர்த்து நிறைய பேர் சாவடிப்பேன் அப்படின்ற ஒரு குரூஷியலான வில்லனாக கலாபவன் மணி வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கேரக்டர் சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி வடிவேலு அவருடைய காமெடி போர்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து டீ கடையில் வந்து காக்கா அந்த ஒரு காமெடி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது காமெடின்னு தாண்டி அது மீம் டெம்ப்ளேட்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைட்டிங் சொல்லுவேன். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அவரை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஓவராலாக வடிவேலு அவருடைய அந்த காமெடி, அவருடைய அந்த டைலாக் டெலிவரி இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அசின் அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய அந்த க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ், ரியாக்ஷன், ஆக்டிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவராலாக சூப்பரான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம் அசினுக்கு இந்த படத்தில். யுவசங்கர் ராஜா அவருடைய பாட்டுங்க, அவருடைய இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னது இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எமோஷ்னல் சீன்ஸில் வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி இந்த வேல் படத்தை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் மை ஆல்பம் கலெக்ஷனில். ஸோ அதை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இந்த வேல் படத்தில் எத்தனை பாட்டு இருக்குது, அந்த பாட்டில் என்ன, அதில் எனக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த படத்தோடைய மேக்கிங். அந்த ஓவராலாக இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம்னு சொல்லுவேன். ஏன்னா ஹரி அண்ட் சூர்யா இவங்க 2 பேர் காம்பினேஷன் சேர்ந்தாலே அந்த படம் ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிமாக இருக்கும். ஸோ அவங்க கூட்டணியில் வந்த 6, வேல், சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கமர்ஷியலி மிகப்பெரிய ஹிட்டான படங்கள் தான். அண்ட் சூர்யா அவரோட கெரியரில் ஒரு முக்கியமான படங்கள் எல்லாமே இது எல்லாமே இருக்குது ஹிட் மூவிஸாக. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன், சூப்பரான மூவிஸ் இது எல்லாமே. ஸோ அதில் வேல் என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வேல் படம் பிடிக்குமா பிடிக்காதா?
இந்த படத்தில் எத்தனை பாட்டு, அந்த பாட்டுங்க உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஸோ சூர்யா, கலாபவன் மணி, வடிவேலு, அசின், இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கேரக்டர்ஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார், எதுக்கு அன்னிட்டோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே தெளிவுபடுத்தலாம். நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த ஹரி இயக்கத்தில் வந்த வேல் படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இன்றைக்கி இந்த எபிசோடில் மை சினிமா கலெக்ஷன் வேல் படத்தை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எந்த படத்தோடைய ஒரு டிஸ்கஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அது என்ன படம்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நான் செக் பண்ணிட்டு அந்த மூவி பற்றி வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸாக நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.